الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் 25வது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். இதுவரை அல்லாஹ்வின் பேரருளால் 28 ஜுசுக்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் கலம் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. அல்லாஹு தஆலா மக்கத்து இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவர்களை நாம் சோதிப்போம். இவர்கள் இப்படியே தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் இவர்களுக்கு தண்டனையை நாம் வழங்குவோம், தண்டனையும் கொடுக்க முடியும் என்பதை எச்சரிக்கும் முகமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. நாம் எப்படி தோட்டவாசிகளை நாம் சோதித்தோமோ அதே போன்று நாம் இந்த மக்காவாசிகளையும் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய அஸ்ஹாபுல் ஜன்னா என்ற வாசகம் மிக கவனத்திற்குரியது. அஸ்ஹாபல் ஜன்னா, பொதுவாக ஜன்னானா என்னன்னு சொல்லுவோம்? சொர்க்கம். இந்த இடத்துல சொர்க்கம் அர்த்தம் கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்க தெரியும் எனக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு இடத்து உதாரணத்துக்கு அதே மாதிரி அரபியில உம்முன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? உம்முன் தாய்க்கு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா குர்ஆன்ல ஒரு இடத்துல உம்முஹு ஹாவியான்னு வரும். அவர்களுடைய தாய் ஹாவியா என்றார்கள் அர்த்தம் வைக்க முடியுமா? அந்த இடத்துல உம்முக்கு என்ன அர்த்தம்? தங்கும் இடம்னு அர்த்தம். அவருடைய தங்குமிடம் ஹாவியா என்ற நரகம். அதே போன்று இங்கு அஸ்ஹாபல் ஜன்னா என்று சொன்னால் தோட்டவாசிகள். ஒரு தோட்டவாசிகளை நாம் சோதித்தோம் அல்லவா? அந்த தோட்டவாசிகள், அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு தண்டனையை வழங்கினோம் அல்லவா? அவர்களுடைய தோட்டத்தை அழித்தோம் அல்லவா? இதே போன்று மக்கத்து காபிர்களுடைய தொழில் துறையை, அவர்களுடைய தோட்டங்களை நாம் அழிக்கவும் சக்தி பெற்றிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த சம்பவத்தை, எந்த தோட்டத்தை குறித்து, எப்பொழுது நடைபெற்ற சம்பவத்தை இங்கு சுட்டி காட்டுகின்றான் என்பதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு யமன் தேசத்தினுடைய தலைநகராக திகழ்ந்த சன்ஆ என்ற இடத்தில் இருந்து ஏறத்தாழ 6 மைல் தொலை தூரத்தில் அமைந்திருந்த ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால், பொதுவாக நாம் தோட்டங்களை பார்க்கும் பொழுது 2 வகையாக இருக்கும். ஒன்று மரங்கள் நிறைந்த தோட்டம், அல்லது செடிகள் நிறைந்த தோட்டம், அல்லது இப்படி ஒரு தோட்டம் இருக்கும், பயிர்கள் நிறைந்த தோட்டம். பயிர்கள் இருக்கின்ற தோட்டத்தில் மரங்களை பார்க்க முடியாது இல்லையா? இப்படிதான் நாம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சன்ஆ என்ற நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் எப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தோட்டம் என்றால், அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் மிக நல்ல மனிதர், மிக கொடைவள்ளல். எனவே அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தில் எவ்வளவு வளத்தையும் செழிப்பையும் கொடுத்திருந்தான் என்றால்,
மரங்களும் இருக்கும், பயிர்களும் இருக்கும். மேலே பார்த்தா மரங்கள் தெரியும், கீழே பார்த்தா என்ன விவசாயம் நடந்துகிட்டு இருக்கோம், பயிர்களும் விவசாயமா. இப்படி எல்லா விதமான மரங்களும் செடிகளும் பயிர்களும் கனி வர்க்கங்கள் பழங்கள் எல்லாமே அந்த தோட்டத்தில் கிடைக்கும். அந்த மனிதர் என்ன செய்வார் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அறுவடை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு அறிவிப்பு செய்வார். என்ன அப்படின்னா, நாம் அறுவடை செய்யும் பொழுது எது நம்முடைய துண்டை விட்டு வெளியில் விழுகிறதோ, ஒரு மாமரம் எடுத்துக்கிட்டா என்ன செய்வாங்க, மரத்தை குலுக்குவாங்க, ஏறி நின்று யாராவது ஒருத்தர். கீழே இருக்கவங்க என்ன செய்வாங்க, துண்டு பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா அந்த பழம் வந்து அப்படியே தரையில் விழுந்து என்ன ஆகும், உடஞ்சிரும். அதுக்காக என்ன செய்ய, துண்டு பிடிப்பாங்க. என்னதான் பிடிச்சாலும் சிதறி என்ன செய்ய நிறையா கீழே விடும். அல்லது அந்த துணியில பட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போய் கீழே விடும், அது உடையாது. அப்படி கீழே செதறி விடும் பார்த்தீங்களா, அது நிறைய விடும். ஆனால் இவர் எவ்வளோ பெரிய குடைவல்லன்னா ஏழைகிட்ட சொல்லிடுவார், நாங்கள் அறுவடை செய்யும் போது துண்டெல்லாம் பிடிப்போம், கூடையெல்லாம் வச்சு பிடிப்போம். இதில் இந்த கூடையை தவறி துண்டை தவறி கீழே எதெல்லாம் விடுதோ அதெல்லாம் யாருக்கு, உங்களுக்குன்றார். இன்னொரு அறிவிப்பு பண்ணுவார், நாங்கள் குலுக்கி எடுத்த பிறகு மரத்தில் கொஞ்சம் என்ன செய்யும், மீதி நிற்கும். என்ன குலுக்குனாலும் உள்ற வலைக்கு தான் விழும். சில பழங்கள் இருக்கும் இன்னும் பழுக்காத காரணத்தில் ஸ்ட்ராங்காக என்ன செய்யும், அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டே நிற்கும் இல்லையா. நான் அறுவடை செஞ்ச பிறகு மரத்தில் எது மீதமாக இருந்து விடுகிறதோ அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு தாராள மனப்பான்மை உடையவராக அவர் இருந்தார். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கரெக்டாக எப்படா அவர் அறுவடை செய்ய போறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏழைகள்லாம். கீழே விழுறதும் நமக்கு, மேலே நிற்கிறதும் நமக்கு அப்படின்னு அவர் அறுவடை செய்யும்போது கரெக்டாக சுற்றி ஏழைகள் வந்து நிற்பாங்க. அறுவடை நடைபெறும், ஏழைகள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தாராளமான ஒரு மனம் படைத்தவராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். மூத்த பேரர் அவருக்கு 3 பிள்ளைகள். ஆனால் இந்த தந்தையிடம் இருந்த அந்த கொடைத்தன்மை, ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற தன்மை யார்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு, பிள்ளைகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. 3 பேரும் கஞ்சம். ஆஹா, நம்ம அத்தா இருந்த மாதிரி நம்மளால நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்குன்னா, நம்ம அத்தா அறிவிட்டவரை தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, நம்ம அப்படிலாம் கொடுக்க முடியுமா? நம்ம ஃபேமிலி பெருசு, நமக்கே நிறைய தேவை இருக்கு. அதனால நம்ம அத்தா அறுவடை செஞ்ச மாதிரிலாம் நாம் அறுவடை செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஏழைகளை கிட்ட நெருங்க விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், பட்ட பகல்ல அறுவடை செஞ்சா ஏழைகள் வந்துருவாங்க, தெரிஞ்சிடும். அதனால என்ன செய்யணும், இரவோடு இரவாக என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். நல்லா நினைக்கிங்க, ஹதீஸ்ல கூட தலை வந்துருக்கு, இரவோடு இரவா என்ன செய்யக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது. ஏன், நிறைய விஷயங்கள் உள்ளது இருக்கு. இரவோடு இரவா அறுவடை செஞ்சனா பாதி கீழே போகும், பாதி மேலே வரும், எவ்வளோ எடுத்தோம் எவ்வளோ கீழே சிந்துச்சின்னு தெரியாது. 2வது, இரவில் போய் அறுவடை செஞ்சா பாம்பு தேள் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னு என்ன செய்யாது, கண்ணுக்கு தெரியாது. இப்போ கூட பார்த்துருக்கீங்களா, சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்ய விட மாட்டாங்க, மரத்துலேருந்து எதையுமே பறிக்க விட மாட்டாங்க. எதுக்கு, ஐதீகம்லாம் கிடையாது. ஏதாவது பூச்சி வந்து அடையும். நீங்கள் பறவையே எடுத்துக்கங்க, பகலில் பறக்கிற பறவை எதுவுமே என்ன செய்யாது, நைட்டில் பறவை எங்கே இருக்குது, பறவைலாம் எங்கே போச்சு, அந்த மரத்து மேலே தான் உட்காந்துருக்கு. இவர் போய் மரத்தை குழுக்குற 4-5 பறவை பறந்துன்னு வைங்க, இவர் பயந்து கீழே விழுந்துருவார். என்னமோ ஏதோ பாம்பு கூட போய் உடைஞ்சிடும். அப்போ இரவு நேரத்தில் அறுவடை செய்கிறது நல்லதில்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதிகாலை ஃபஜர்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலகத்தால் இருட்டிலே போய் என்ன செஞ்சிருவோம், அறுவடை செஞ்சிருவோம், நடந்து போகிறாங்க. எப்படி நடந்து போகிறாங்க எல்லாமே எல்லாம் சொல்கிறான். அனிகதும் அலா ஹர்திக்கும் இன் குந்தும் சாலிமீன் ஃபந்தலகு வஹும் யதகாஃபதுன் ஃபதனாது முஸ்பிஹீன். என்ன செஞ்ச, காலையிலே போனாங்க. காலையிலே போய் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்கள் அறுவடை செய்கிறதா இருந்தால் காலையிலே வந்துடுங்க. 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபந்தலகு வஹும் யதகாஃபதுன், போகும்போது மெதுவாக பேசிக்கிட்டே போகிறாங்க. எப்படி போகிறாங்க, ஏன் சத்தம் போட்டு பேசுகிறா கூட என்ன செஞ்சிடும், யாருக்காவது அறுவடை மெதுவாக செய்கிறாங்க, மரத்தை பிடிச்சி மெதுவாக கொடுக்குறாங்க. எல்லாம் மெதுவாகவே நடக்குது, எல்லாம் மெதுவாக. ஏன்னா சத்தம் வெளியில் கேட்டால் யார் வந்துடுவாங்க, ஏழைகள் வந்துடுவாங்க. அல்லாஹ் எதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கின். இன்னைக்கு எந்த மிஸ்கினும் நம்ம தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். வகதவ் அலா ஹர்தின் காதிரின், அதை பறிப்பு, ஹர்து அப்படின்னு சொன்னால் பறிப்பதுன்ற அர்த்தம் இருக்கு,
அதே போல அதிகாரம் என்ற அர்த்தமும் இருக்கு, தடுப்பது என்ற அர்த்தமும் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், பறிப்பதின் மீது சக்தி படைத்தவர்களாக நாம் ஆகிவிட்டோம், நாம் இல்லைங்க மொத்தத்தையும் பறிச்சிருவோம்பா யானைக்கும் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. பறிப்பதின் மீது நாம் சக்தி பெற்று விட்டோம் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. ஹர்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? தடுப்பது என்ற அர்த்தமும் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், தடுப்பதின் மீது சக்தி பெற்று விட்டோம், ஏழைகளை தடுப்பதின் மீது நாம் சக்தி பெற்று விட்டோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா. அதே போல இன்னொரு அர்த்தம் இருக்கு, கோபத்தை காட்டுவது என்ற அர்த்தம் இருக்கு. ஹர்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கோபத்தை காட்டுவது. ஏழைகள் மீது உள்ள கோபத்தை காட்டுவதற்கு நாம் சக்தி பெற்று விட்டோம். இன்னைக்கு ஏழைகள் மீது உள்ள கோபத்தை நம்ம காட்டியாச்சு. எப்படி? அவங்கள வர விடாம ஆக்கியாச்சு, வந்தா கோபம் வரும், இப்போ அவங்கள வர விடாம ஆக்கியாச்சு. இப்படிலாம் பேசிக்கிட்டே போறாங்க. போய் கிட்ட போய் பார்த்தா சரீம் அல்லாஹ் சொல்றான். சரீம் கூட ரெண்டு அர்த்தம் இருக்கு. அறுவடை செய்யப்பட்ட பூமி அப்படியே அர்த்தம் வைக்கலாம். சரீம்னா காய்ந்து கருகி, அத இருள்ன்ற அர்த்தமும் இருக்கு, கருப்பாயிருச்சு. போய் நிற்கிறாங்க, பக்குன்னு என்ன சொல்றாங்க? ஃபலம்மார் அவுஹா, அதை அவர்கள் பார்த்த பொழுது, தோட்டத்தினுடைய கதியை அவங்க பார்த்த பொழுது என்ன சொல்றாங்க? இன்னால ரூட்டு மாதிரி வந்துட்டோம்ப்பா, வேற எங்கேயோ வந்து நிற்கிறோம் அப்படின்னு வேற எங்கேயாவது நம்ம தோட்டத்துக்கு விட்டுட்டு வேற எங்கேயாவது போவோம், நம்ம தோட்டத்து தான் இது, நம்ம தோட்டமா, நம்ப முடியல இது அப்படின்னு பார்க்குறாங்க. ரூட்டு மாதிரி வந்துட்டோமா என்ன ஏது, நம்ம தோட்டம் மாதிரியே தெரியல, நேற்று தானே பேசிட்டு போனோம், காலையில் வந்து என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடலான்னு. அதுக்குள்ள நைட்டோட நைட்டா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே, காலையில போய் பறிச்சிடலான்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்பொழுதே ரப்புடைய புறத்தில் இருந்து சுட்டு எரிக்கக்கூடிய நெருப்பு வந்து அப்படியே சுத்தி எரிச்சிட்டு போயிருச்சுன்றாங்க. போய் பார்த்தா ஸ்டக் ஆயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கருகி சாம்பலா இருக்கு. அப்ப இந்த 3 பிள்ளைகள்ல நடு பிள்ளை இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். அவரெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம தோட்டத்தை விட்டு ரூட் மாதிரிலாம் போல, பல் நஹ்னு மஹ்ரூமூன், அல்லாஹ் நம்மை தடுத்து விட்டான். மஹ்ரூம் ஹராம்ல இருந்து வந்துச்சு. ஹராம்னா என்ன அர்த்தம்? தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். மஹ்ரூமூன், ஏழைகளை நாம தடுக்கலான்னு பார்த்தோம், அல்லாஹ் நம்மளை தடுத்துட்டான். அறுவடை செய்வதை விட்டு நாம் நிராசை அடைந்து விட்டோம், அல்லாஹ் தடுத்து விட்டான், நாம் தடுக்கப்பட்டு விட்டோம். அந்த நடுவுல உள்ள ஒரு குறிப்பா என்ன சொல்றாரு? லவ்லா துஸப்பிஹூன், நீங்க அல்லாஹ்வை நினைச்சு தஸ்பீஹ் செய்யக்கூடாதா நான் சொல்லலையான்னு கேட்கிறாரு. அப்படின்னு அர்த்தம், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடாதான்ற மாதிரி அர்த்தம். ஆனா அசல் இங்க அர்த்தம் என்னன்னா, சுப்ஹானல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏழைகளுக்கு நாம் கொடுப்பதினால் நமக்கு இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான் என்பதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் நான் அவ்வளவா ஏழைகளுக்கு கொடுத்தா நமக்கு இல்லாம ஆக்கிடுவானா? அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன், கொடுத்தா அல்லாஹ் கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட தூயவன் அல்லவா என்று நான் சொல்லவில்லையா, என்று நான் சொல்லலையா? இவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்கல்ல, இருந்தாலும் 2 பேர், இவர் நடு பிள்ளை, அண்ணனும் தம்பியும் போட்டு இவர் என்ன செஞ்சுட்டாங்க, நீ சொல்றதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு இவர் என்ன செஞ்சாரு, சரி அப்படின்னு அவங்களோட சேர்ந்தாருல, இவருடைய பங்குல உள்ள தோட்டம் எரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களோட சேர்ந்து இவரும் தலையாட்டிட்டார் கடைசியில. ஒரு தினசரி 3 பேரும், நான் அப்பவே சொன்னேன் நீ தான் கேட்கல, நான் அப்பவே சொன்னேன், நீ யார் என்ன செய்யறாங்க, எத்த லாபம் என்ன செய்யறாங்க, பழி போட்டுக்கிறாங்க. இவங்க அவங்க மேல பழி, அவங்க இவங்க மேல பழி போடுறாங்க. இப்போ பொதுவாகவே தப்பு நடந்த பிறகு என்ன செய்வாங்க, அந்த தப்பை விட்டு தன்னை நீக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் தவறுக்கு எப்பவுமே அழைக்கக்கூடியவர்களோட நம்ம சேர்ந்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மாட்டிக்கிட்டா என்ன செய்வாங்க, நான் இல்லை அவேணுமா, அவன் இல்லை நான் இல்லை அவேணுமா, இப்படிதான் பழி போடுவாங்க. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், யதலாவமுன் ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதி யதலாவமுன், ஒருவர் மற்றவரை முன்னோக்கி பழித்து கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன், எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, நாங்கள் வரம்பு மீறி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைரம் மின்ஹா, கொஞ்சம் தௌபா செய்றாங்க, நம்ம திருத்திக்கிட்டா அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்ததை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிகல் அஸாப், வேதனை இப்படித்தான் இருக்கும்.
நீங்க உங்க அத்தா செஞ்ச நன்மைய உங்க அத்தா மாதிரி வரலைன்னா வேதனை இப்படிதான் இருக்கும். சொல்லிட்டு சொல்றான், கதாலிக்கலாதா, உலகத்திலேயே வேதனை இப்படி, வலஅதாபுல் ஆஹிரதி அக்பர், மறுமையுடைய வேதனை இதை விட பெருசுன்றான். மறுமையுடைய வேதனை இதை விட மிகப்பெரியது என்றான். இப்ப இந்த சம்பவத்திலிருந்து எவ்வளவு அழகான படிப்பினை பார்த்தீங்களா? என்ன படிப்பினை? ஒரு அத்தா கொடை வள்ளலா இருக்கிறார், வாரி வணங்கக்கூடியவர். அல்லாவும் அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வாரி வணங்கி. இதை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிறாம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? குறிப்பா சில இடங்கள்ல பிள்ளைங்க பொண்டாட்டியும் சேர்ந்து நினைச்சுவாங்க, உங்க அத்தா மாதிரிலாம் வந்துடாதானே வளர்ப்பாங்க. ஏன் நல்ல மனுஷன் அவரு, உங்க அத்தா மாதிரி என்ன செய்யாது, அள்ளி கொடுக்காத, ஊருக்கு கொடுக்காதேன்னு சொல்லியே வளர்ப்பாங்க பாருங்க. எப்படி வளர்ந்துருவான்? அத்தா பண்ணமா ஆகக்கூடாது, அத்தாவுக்கு அள்ளி கொடுத்தாரு, நம்ம அப்படி கொடுத்தா சரிப்பட்டு வருமா, நம்ம ஃபேமிலி பெருசு, இந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டா என்ன நடக்கும்? அத்தா வச்சுட்டு போன சொத்து பத்துலயே நஷ்டம் வரும். இவர் பெரிய அத்தாவோட ரொம்ப உஷார் மாதிரி பிசினஸ் பண்ணுவாரு, ஆனா அத்தா சம்பாரிச்ச மாதிரி இவரால் நினைச்ச முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதே கடை, அதே தோட்டம், அதே துறை, அதே வீடு எல்லாம் நஷ்டமாகும். இவர் என்னமோ ஆனா பெரிய அத்தாவோட உஷார் மாதிரி கடைக்கு போவாரு, வருவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு, ஆனா லாஸ் ஆகும். இன்னொரு கடை வைக்கிறேன் பாரு, அத்தாலாம் வைக்கல, இன்னொரு பிசினஸ் நான் பண்றேன் எக்ஸ்ட்ரா அப்படி இன்னொன்னு திறப்பாரு, அதுவும் லாஸ். இப்படி போகும். எதுக்கு? காரணம் என்னன்னா, அத்தா செய்த நன்மையை தொடருகின்ற சக்தி, அந்த மனோபாவம் பிள்ளைகிட்ட இல்லாம போயிடும். அத்தா 1000 ரூபாய் சந்தானா பையன் 300 ரூபாய் வைக்கிறாங்க. என்னது? அத்தா இல்லாத போது வந்துட்டாங்கன்னு வைங்க, இன்னும் 1000 ரூபாயா 300 ரூபான்னு எடுத்துக்காண்டு அத்தா உயிரோட இருக்கும்போது. சில பேர் பார்த்தீங்கன்னா அத்தா மௌத்தா போயிடுவாங்க, யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், மௌத்தா போயிருப்பாரு அத்தா. அத்தா இருக்கிற வரைக்கும் தந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, அத்தா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அத்தா இல்லை போயிட்டு வாங்கன்றாங்க. அத்தா எங்க வர்றது, எங்க கேட்கறது? அவரு கபரஸ்தான் போயிட்டாரு, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. என்ன சொல்றான்? அத்தா கிட்ட கேட்கணும்ன்றான். சில பேர் அத்தா உயிரோட இருப்பாங்க, இதுவா அத்தா கிட்ட கேட்கணுமே, ஆஹா அத்தா கிட்ட கேட்டுட்டு தான் மகாராசா எல்லாம் செய்வார் பாருங்க. இந்த மாதிரி ஏமாத்துறது மக்களை, கொடுக்க மனசு இல்லாம இது பண்றது. அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை உலகத்திலேயே பார்ப்பீர்கள். உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. இன்னைக்கு பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் என்னன்னா, அத்தா நல்ல மனுஷனா இல்லையான்னு கேட்டால் உட்காந்து நின்று புகழ ஆரம்பிச்சுடாரு. போக முடியாது. நம்ம உங்க அத்தா எங்க அத்தா மாதிரி வருமாங்க, எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அவர் மாதிரி வருமா அப்படின்னு எவ்வளோ நேரம் பேசுவோம். 1/2 மணி நேரம் நின்ன நிப்பாட்டி பேசுவாங்க அத்தாவை பத்தி. இங்க என்ன கவலைன்னா, உங்க அத்தாவை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, அத்தா மாதிரி நம்ம வந்தோமா? சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க உம்மத்துன் கது கலத் லஹா. பொதுவாகவே முன் சென்ற சமுதாயம், தந்தைமார்கள் அவங்க போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அவங்க செய்த நன்மை தீமை அவங்களோட முடிஞ்சிடும். தில்க உம்மத்துன் கது கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும் வலா துஸ்அலூன அம்மா கான். அவங்க செஞ்சதை பத்தி உங்ககிட்ட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். உங்க அத்தா எவ்வளவு நன்மை செஞ்சாங்க இந்த உனக்கு தரவும் மாட்டான். சின்ன உதாரணம் சொன்ன விளங்கி பாருங்க. பிள்ளைகளை குர்ஆன் மனப்பாடம் பண்ண ஹாஃபில் ஆக்கனா சூரியனை விட பிரகாசமான கிரீடம் யாரு கிடைக்கும் சொல்லுங்க? தாய் தந்தை கிடைக்குமா இல்லையா? குர்ஆன் மனப்பாடம் பண்ணது யாரு? பையன். கஷ்டப்பட்டது யாரு? பையன். அங்க போய் அஜித்துட்டு மதரசால அடி வாங்கினது யாரு? என்ன சொல்ல மாட்டீங்க? பையன். ஆனா கிரீடம் யாருக்கு? கண்டிப்பா கிடைக்கும். அதாவது உங்க பிள்ளைகளை உருவாக்கினா, பிள்ளைங்க ஹாஃபிலாகனா நன்மை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ்ல இப்படி வருதா இல்லையா, பிள்ளை கெட்டு போயிட்டான், ரூட் மாறி போயிட்டான், ஃபைன்னமா இஸ்முஹு அலா அபீஹி, அதனுடைய குற்றம் பெற்றோர்களையும் சாரும். பெற்றோர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்கல. அல்லாஹ் கேட்பான், உன் பிள்ளை எப்படி ஓடி போச்சு, நீ ஏன் அசால்ட்டா இருந்த, கண்காணிக்க வேணாமா? போனை வாங்கி கொடுக்க தெரிஞ்ச, அந்த போன்ல என்ன நோண்டிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க வேணாமா? அல்லாஹ் கேட்பான். யாரை பத்தி கேட்பான்? பிள்ளைகளை பத்தி கேட்பான். அப்ப பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் நம்ம அனுபவிக்கலாம், பிள்ளைங்க கெட்டு போயிட்டாலும் அல்லாஹ் கிட்ட நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லை. பெற்றோர்கள் அத்தா ஹாஃபிஸ், பையனுக்கு என்ன கிடைக்கும்? அத்தா ஹாஃபிஸ், பையனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். அப்ப எங்க அத்தா ஹாஃபிஸ், எங்க அத்தா தான் இந்த பள்ளிவாசல்ல தொழ வச்சாங்க, எங்க அத்தா தான் இந்த பள்ளிக்கு முத்தவல்லியா இருந்தாங்க, நீ என்ன பண்ணன்னு கேட்பான். உன் பிள்ளை நீ எப்படி வளர்க்க, இப்படிதான் கேட்பான். அப்ப முன்னோர்களை பெற்றோர்களை புகழ்வதனால் எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. புகழுக்குரியவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அப்படி நாம வாழணும். இதை இப்படி சுருக்கமா சொல்லலாம்.
பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க போற்றி புகழ்கின்ற அளவுக்கு உங்க அத்தா வாழ்ந்தாங்க இல்லையா, அதே போல உங்க பிள்ளையும் உங்களை புகழ்ற அளவுக்கு நீங்க வாழணுமா இல்லையா? நாம மோதப்படவர் சொல்லணுமா இல்லையா? கணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது வரும், ஃபைதா குதைக்கும் மனாசிகக்கும் ஃபذ்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா. ஹஜ் முடிச்சுட்டு ஜாஹிலியத்துடைய காலத்துல மினால போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, மினால 3 நாள் தங்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் 1 நாள், அப்புறம் 2 நாள், 3 நாள் தங்கணும். அப்படி தங்கினா உட்காந்து பாட்டு கச்சேரி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன செய்வாங்கன்னா பாட்டு படிப்பாங்க. யாரை பத்தி? என் தந்தையை பற்றி தெரியுமா, என் மூதாதையர்களை பற்றி தெரியுமா, என்னுடைய ஹான்தான் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் தெரியுமா அப்படின்னு என்ன செய்வாங்க, முன்னோர்களை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்க அத்தா அம்மாவை புகழ்ற மாதிரி அல்லாஹ்வை புகழ் பாடுறான். உங்க அத்தாவை புகழ்ந்து பாடி என்ன பிரயோஜனம்? நீ அப்படி ஆகு. உங்க அத்தா என்ன பண்ணாங்க? பள்ளிவாசலுக்கு சேவை செஞ்சாங்க. உங்க அத்தா என்ன பண்ணாங்க? முதல் சப்பல தொழுதாங்க. உங்க அத்தா என்ன பண்ணாங்க? ஏழைகளுக்கு உதவுனாங்க. நீ சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? இன்னைக்கு முதல் சஃபில் தொழுத முன்னோர்களுடைய அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் கடைசி சஃப்ல கூட காணுங்க, கடைசி சஃப்ல கூட காணும். சமுதாயத்திற்கு சேவை செய்தவர்களுடைய பிள்ளைகள் சமுதாயத்திலே காணும். இன்னைக்கு பக்கத்து நாட்டுடைய ஒரு சம்பவம் எழுதியிருக்காங்க கிதாபில், உண்மையிலே நடந்தது. பெரிய ஜாமியா மஸ்ஜித் கட்டி கொடுத்தாங்களாம் ஒருத்தர். அவருடைய பிள்ளைங்க சரியில்லை. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளெல்லாம். பெரிய பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பள்ளிவாசலுடைய வாசலில் உட்காந்து, இந்த பள்ளிவாசல் எங்கள் அத்தா தான் கட்டி கொடுத்தாங்க, ஏதாவது உதவி செஞ்சுட்டு போங்கன்ட்டே இருக்காங்க. காரணம் என்ன? கொடுக்கணுன்ற மனசு வரல, செய்யணும்னு மனசு வரல. அல்லாஹ் தஆலா அப்படியே அழிச்சிட்டான், சொத்து பத்து எல்லாம் அழிச்சிட்டான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ட்ரெயின் போன பல கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சொத்து போய்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே போகலாம். நம்மளாம் இப்போ கூட பார்க்குறோமே, வாழைத்தோப்பு வந்துச்சுன்னா ட்ரெயின் வேகமாக போகும், வாழைத்தோப்பு ஒரே மாதிரியே இருக்கும். யாருது அது? ஒரே மாதிரி இருக்க யாருது? இடையில காம்பவுண்டெல்லாம் இருக்காது, ஒரே நபர் தான் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்படி பல கிலோமீட்டர் வரைக்கும் தோட்டம் போகும். அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசல் வாசல் வந்துட்டாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நாம் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதே மாதிரி வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் அதை விட சிறப்பாக வரணும். சில இடங்கள் எப்படி இருக்கும், அத்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தீனுடைய பணிகள் செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் என்ன செய்யணும், முன்னுக்கு வரணும். அப்படி முன்னுக்கு வந்து அத்தாவை விட நல்ல பணிகளை செய்ய வேண்டுமே தவிர, தயவு செய்து முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த நற்பணிகளை என்ன செஞ்சு விட்டுறக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. டைம் உள்ள போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் சஹாபி வந்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். என்ன கேள்விங்க? பெற்றோர்கள் இறந்த பிறகு, மௌத்தா போன பிறகு அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் உயிரோட உள்ள அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறது இல்லை. இந்த சாமி வந்து கேட்குறாரு, எங்க அத்தா அம்மா மௌத்தாயிட்டாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தா அம்மா மௌத்தாயிட்டேன், மௌத்தா போன அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும் கேட்டது யார்? சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 கடமைகள் செய்யணும். எத்தனை கடமைகள்? 5 கடமைகள். 1, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது. 2வது, அவர்களுடைய அந்தஸ்து உயர்விற்கு துவா செய்வது. 3வது, அவர்கள் மூலமாக வந்த சொந்த பந்தங்களை அரவணைப்பது, ஆதரிப்பது. அத்தா அம்மா, கொஞ்சம் கவனிக்கணும் இந்த வார்த்தையை, அத்தா அம்மா மூலமாக வந்த சொந்த பந்தங்களை ஆதரிப்பது. அப்படின்னா எந்த சொந்த, யாரு அத்தா அம்மா மூலியமா சொந்த, யார் வருவா சொந்தமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லுவோம். இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அண்ணன் தம்பிங்க. நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் நமக்கு அண்ணன். எப்படி? அத்தா அம்மா மூலியமா வர உறவு அண்ணன். அத்தா அம்மா மூலியமா வரக்கூடிய உறவு யாரு? தம்பி. ரசூலா சொல்றாங்க, சில குடும்பங்களில் பார்க்கலாங்க, அத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்பாங்க. அத்தா மௌத்தா போன பிறகு இங்க என்ன நடக்கும்? மண்டை உடையும். அல்லா பாதுகாக்கணும். அத்தா அம்மா இருக்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பா இருந்த குடும்பம் இங்க நடுத்தருக்கு வந்து நிற்குது, சண்டை.
உனக்கா எனக்கா, கடை யாருக்கு, வீடு யாருக்கு? ரசூலா சொல்றாங்க, அத்தாம்மா மூத்தா போன பிறகு அத்தாம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குப்பா. அது என்ன தெரியுமா? அத்தாம்மா இருக்கும்போது ஒத்துமையா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதுக்கடுத்து யார் வருவா? நீங்க சொன்ன மாதிரி அத்தாவின் மூலமா வரக்கூடிய உறவு, அத்தாவுடைய அண்ணன் தம்பி, சாச்சான்னு சொல்றோம்ல. அம்மாவுடைய அண்ணன் யார்? நமக்கு தாய் மாமான்னு சொல்லுவோம்ல. அம்மா மூத்தா போனதோட யார மறந்தாச்சு? தாய் மாமாவை மறந்தாச்சு. அத்தா மூத்தா போனதோட யார மறந்தாச்சு? சச்சா மறந்தாச்சு. ஏன்? அத்தா இருக்கும்போது அண்ணனை பார்க்க வரேன், தம்பியை பார்க்க வரேன்னு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களை என்ன செய்யறது இல்லை. என்ன சாச்சா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தீங்க, அது மாதிரி வாங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்றது இல்லை. முடிஞ்சு. ரசூலா சொல்றாங்க, இப்படி விட்டுறாதீங்க அந்த உறவுகளை. அத்தாம்மா மூத்தா போன பிறகு அந்த அத்தாம்மாவுடைய சொந்த பந்தங்களை என்ன செய்யுங்க, சேர்ந்து வாழுங்கள். எத்தனை கடமை சொல்லியிருக்கேன்? 4ன்னு சொன்னா இப்ப 4த்தையும் சொல்லணும். 3 சொல்லியிருக்கேன். 1 அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது, 2வது அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, 3வது அவர்கள் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தங்களை சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்றது, 4வது கவனிங்க, அத்தாவுடைய நண்பர்களுக்கு கண்ணியம் செய்வது. அத்தாவுடைய நண்பர்கள் என்ன வயசுல இருப்பாங்க? அத்தா வயசுல இருப்பாங்க. அந்த அத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரணும். நம்ம அத்தாக்கு நண்பர், அவர் தம்பி வானா ஓடி போய் நிற்கணும். அத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை கண்ணியப்படுத்துவது. 5வது சொன்னாங்க, அத்தா அம்மா செஞ்சுட்டு போன ஒப்பந்தத்தை நீங்க நிறைவேற்றுறது. அத்தா செஞ்சுட்டு போன ஒப்பந்தத்தை நீங்க நிறைவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தா கடன் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க, என்ன செய்யணும்? திருப்பி நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். இன்னைக்கு மையத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? சில சமயம் சொல்லுங்க, சில சமயம் தான் ஏழை நடக்கும். அந்த சில சமயம் எப்ப தெரியுங்களா? மௌத்தா போன மையத்துக்கு கடனே இல்லைன்னு உறுதியா தெரியும், வந்து ஏழாம் மணிக்கணக்கில் யாராவது இவங்க என்னுடைய அண்ணன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய அத்தா கடன் விட்டு போயிருந்தா தாராளமா என்கிட்ட வாங்கிக்கலான்னு ஏழாம் நடக்குமே. யாருக்கு ஏழாம் நடக்கும் சொல்லுங்க? நல்லா தெரியும் கடன் இல்லைன்னு. ஒரு மையத்துக்கு போயிருந்தாங்க, பெண் மையத்து, அவங்க பரிதாப பேணி வாழ்ந்தவங்க. ஏழாம் நடக்குது. என்ன நடக்குது? 5 நிமிஷம் ஏழான் பண்றாரு, அழுது ஏழான் பண்றாரு. கடன் வாங்கியிருந்தாலும் என்னிடத்தில் வாங்கிக்கலாம். அவங்க அம்மா மூத்த போயிருங்க. அவங்க அம்மாவை யாரும் பார்த்ததே இல்லை. சரி, ஜனாதாவுக்கு யாரும் வந்து, பள்ளிவாசலுக்கு யாரும் வந்திருக்கா? ஏன் வந்தது ஃபுல்லா ஆண்கள். மையத்து பெயின் மையத்து, இவர் உட்காந்து ஏழான் பண்ணிக்கிறேன். இதுவா ஏழான்னு? யாருக்கு கடன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, ஒரு பையன் வரமாட்டான் ஏழான் பண்றதுக்கு. ஏன் பெரிய வம்பா போச்சு நமக்கு அப்படின்னு கேட்டா, எங்க அத்தா வாங்கினா எங்க அத்தாட்ட போய் கேட்டுக்கிட்டுருவான். எங்க போய் கேட்கணுமா? கவரஸ்தானுக்கு. ஹதீஸ்ல வருது, உங்க அத்தா செஞ்சுட்டு போன ஒப்பந்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. அதுல ஒரு சின்னதுதான் என்ன தெரியுங்களா? நம்ம அத்தா எந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் சந்தா கொடுத்தாங்கன்னு பார்க்கணும், எந்த மாசங்களுக்கு சந்தா கொடுத்தாங்கன்னு பாருங்க. அந்த சந்தாவை அப்படியே தொடரணும். எங்க அத்தா இல்லை மொத்த போயிட்டாங்க அப்படின்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடாதீங்க. அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். இங்க நடந்த சம்பவம் என்ன? அத்தா செஞ்ச தர்மத்தை யார் மறுக்கிறா? பிள்ளைங்க செய்ய மறுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதுல இருக்க பரக்கத்தை அப்படியே எடுத்துட்டான். கரிஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு பிள்ளைங்கள் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்க அத்தா செஞ்ச தர்மம் என்கிட்ட இருக்கா? எங்க அத்தா செஞ்ச நன்மைகள் என்கிட்ட இருக்கா? எங்க அத்தா முன்சஃப்ல வந்து தொழுதாங்களே, நான் இன்னைக்கு முன்சஃபை வந்து நிரப்புறேனா? எங்க அத்தா வந்து பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா இருந்து எவ்வளவு வேலை செஞ்சாங்க, இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யறேனா? இதை சிந்தித்து பெற்றோர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அல்லாஹ்வின் பேரருளால் நாம் நம்ம பள்ளிவாசலுடைய நம்முடைய இமாம்லாம் எங்கே ஓதிருக்கோம்? காஷியில் செலவு ஓதிருக்கோம். உங்களுக்குலாம் தெரியும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் மதரசா ரொம்ப அருமையான மதரசா. அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் எல்லாமே தங்கம். அது சொல்லி நம்ம சொன்னால் அது வந்து எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு உஸ்தாதுக்கிட்டையும் ஒவ்வொரு திறமையெல்லாம் கொடுத்துருக்கான். ரொம்ப இஹ்லாஸான மதரசா. அதில் குறிப்பாக எங்களுக்கு பெரிய ஹஜரத்துன்னு சொன்ன இருந்தாங்க, யாக்கூப் ஹஜரத் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அக்பர், உண்மையிலேயே ஒரு பெரிய இறைநேசராக வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போவாங்க இங்கே போவாங்க, அசத்து எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே ரூமில் இருப்பாங்க, யார்கிட்டையும் எதுவும் வாங்க மாட்டாங்க. இது அவங்க சொல்லுவா, அசத்து சொல்லியிருக்காங்க எங்கள் பாடத்தில், எங்கள் அண்ணன் நல்லா படிச்சிருந்தாரு, நாம் படிக்கல, நம்ம ஓதி என்ன செஞ்சுருக்கோம், மேசில் பாக்கியாத்து சாலியாத்தில் உஸ்தாதாக இருந்திருக்காங்க. சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் எவ்வளோ எங்கள் அம்மா கொடுக்குறாங்களோ அதே அளவு காசு நானும் கொடுப்பேன், ஆனால் இதே சம்பளத்தில் தான்.
எப்படி இதே சம்பளத்தில் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது சொல்லுவாங்க, நான் 2 விஷயத்தை பேணேன். ஒன்று பாட நேரத்தை பேண, பாட அளவை பேண. 8 மணிக்குன்னா அசத்து எங்கே உட்காந்துருவாங்க? 8 மணிக்கு பாடத்தில் உட்காந்துருவாங்க. பாக்கியத்தில் உஸ்தாதாக இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அயன் பண்ணுறவர் ஒருத்தர், அவர் சொல்லுவாராம், அசத் யாக்கு பஸ் இப்படி போனால் 7:50ன்னு வரான். யாக்கு பஸ் இப்படி போனாங்கன்னா டைம் என்ன? 7:50. ஏன்னா 8 மணிக்கு பாக்கியத்தில் பாடம் ஸ்டார்ட் ஆகும். 7:50க்கு அஜத்து போகிறாங்களா? 7:50 இருக்கும் கன்ஃபார்ம் தான். இப்படி டைமிங்கில் பாடம் எவ்வளோ அழகாக நடத்துவாங்கன்னா அல்லாஹ் அக்பர். அப்படி கஷ்டமான பாடத்தை கூட அப்படி பிரித்து வச்சுருவாங்க. பார்த்தாலே பயமாக இருக்கும். வயசானவங்க சில சமயம் லேட்டாக பள்ளிக்கோ சில 5 நிமிஷம் முன்னாடி உள்ளே இருக்கணும். யாராவது லேட்டாக வந்தாங்கன்னா இப்படின்னு வாங்க, இப்படி ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக லேட்டாக வர மாட்டாங்க, ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது பாடம் எவ்வளோ அழகாக நடத்துவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. புகாரியுடைய பாடம் நாங்களாம் ஓதியிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு இடத்துல புகாரியில் வரும் ஒதுவுடைய பாடம். என்ன பாடங்க? ஒதுவுடைய பாடம் எடுத்தீங்கன்னா 6ஆம் வரும். கையை கழுவுறதுலேருந்து அதுக்கடுத்து வாய் கொப்பளிக்கிறது, இப்படி முகத்தை கழுவுறதுன்னு வரும் இல்லையா? அந்த நேரத்தில் வாய் கொப்பளிப்பது அப்படின்னு பாடம் இருக்கும். ஹெட்டிங் என்னதுங்க? வாய் கொப்பளி. நான் சொல்கிற மாதிரி புகாரியில் நிறைய இடத்துல இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தலைப்பு வாயை கொப்பளிப்பது. ஆனால் ஹதீஸை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்த நிலையில் ஒரு தடவை காலை கழுவிக்கிறாங்க. என்ன வருது ஹதீஸில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணிந்த நிலையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு தடவை கால் கழுவிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளாம் செருப்பை கழட்டிட்டு கழுவுவோம். சில சமயம் செருப்பை போட்டுக்கிட்டே கழுவோம்ல, அப்படி கூட கழுவலாம் அப்படின்னு ஹதீஸில் இருக்கு. அந்த ஹதீஸ் எங்க இருக்கு? இப்ப வாய் கொப்பளிக்கிறதுல இருக்கு. இதுதான் இப்ப பிரச்சனை. புகாரில நிறைய இடத்துல இது மாதிரி வரும். தலைப்புக்கோ கீழே உள்ள ஹதீஸுக்கோ சொல்லுங்க சம்பந்தம் இருக்காத மாதிரி நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா விஷயம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப சஹீஹான ஹதீஸை மட்டும்தான் போடுவாங்க. அந்த தலைப்பு கீழே ஹதீஸ் இருக்கும், ஆனால் அவங்க வச்சிருக்க நிபந்தனைக்கு அது செட் ஆகாது, அதனால தூக்கி வைக்க மாட்டாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இஜ்திஹாத் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்து வேற ஹதீஸை போடுவாங்க. ஆனால் தலைப்புக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கும், நமக்கு புரியாது. ஆனால் அசத்து பாடம் நடத்தும் போது அவ்வளவு அழகா சொல்லுவாங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு. இப்போ பாருங்க, வாய் கொப்பளிக்கிறதுக்கும் செருப்பு போட்டுக்கிட்டே காலை கழுவுறதுக்கு என்ன சம்பந்தம்? அது சொன்னாங்க, மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். அது சொன்னாங்க, செருப்பு போட்டுக்கிட்டே எப்படி வாய் கழுவலாமோ அந்த மாதிரி ஏதாவது மிட்டாய் கிட்டாய் வச்சுக்கிட்டே வாய் கொப்பளிக்கலான்னாங்க. ஒரு பையன் மிட்டாய் போட்டா துப்ப மனசு வருமா? வராது. ஒழு செய்யறான்னாங்க. ஒழு செய்யறான். இது எப்பவும் பண்ணிடக்கூடாது. எப்பயாவது வாயில என்ன இருக்கு, மிட்டாய் இருக்கு, துப்ப முடியலன்னா அதை ஒதுக்கிக்கிட்டே என்ன செஞ்சுக்கலாம், வாயை கோப்பிச்சிடலாம். துப்பும் போது மிட்டாயை சேர்த்து துப்பிடக்கூடாது. ஆக இதுதான் சம்பந்தம்ன்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்ல வராங்கன்னா, வாய் கொப்பளிப்பது அப்படின்னு பாடத்தை போட்டுட்டு செருப்பு அணிந்து கொண்டு காலரை சொல்ல கழுவுன மாதிரியே வாயில ஏதாவது வச்சுக்கிட்டு கூட என்ன செய்யலாம், வாய் கொப்பளிக்கலாம் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல வராங்க அப்படின்னு. இப்படி அற்புதமான கருத்துக்கள். இதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுமே மௌத்தா போனாங்கன்னு வைங்களேன், அவங்க சொத்து யாரு கிடைக்காது, பிள்ளைங்களுக்கு கிடையாது, வாரிசு கிடையாது. இதுங்களா உங்களுக்கு, நபிமார்கள் விட்டுட்டு போன சொத்து யாரு கிடையாது, வாரிசு கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இது எல்லா நபிமார்களும் தான் சட்டம். ஏன்னா நபியவர்கள் வாழ்ந்தது தன்னுடைய வாரிசுக்கு இல்லை, உம்மத்துக்கு. ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது யாருக்கு? ஓஹோ, சொத்து சேர்க்கறது அம்பா பாடுபட்டாங்க கிடையாது. நான் வீட்டுக்கு போற சொத்து என் பையனுங்களுக்கு கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு கிடையாது, சமுதாயத்துக்கு பைத்துல் மால்ல சேர்த்துருவாங்க. நபிமார்கள் வாழ்ந்தது யாருக்கு? அவர்களுடைய தனிப்பட்ட பிள்ளைகளுக்காக வேண்டி வாழவில்லை. அல்லாஹ் காட்டுறான், என்னுடைய நபி வாழ்ந்தது சமுதாயத்துக்குன்னு காட்டுறான். இப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு தெரியல? ஃபாத்திமார்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? ஃபாத்திமார்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது மதீனால ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை கேட்டு இப்ப எங்க போயிடுச்சு? அது ஹலீஃபாவுடைய கஸ்டடியில போயிருச்சு. ஹலீஃபா யாரு? இப்ப ஃபாத்திமா அந்த இடத்தை கேட்டு யார்கிட்ட போறாங்க சொல்லுங்க? அபூபக்கர் கிட்ட போறாங்க, எங்க அத்தா சொத்தை கொடுங்களேன்னு. அப்ப அபூபக்கர் எந்த ஹதீஸை சொல்றாங்க? நபிமார்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது என்ற ஹதீஸை சொல்றாங்க. இப்ப அடுத்து என்ன தெரியுமா வருது புகாரில? அதுக்கு பிறகு எப்ப அபூபக்கர் சொன்னாங்களோ
அதோட ஃபாத்திமா யார்கிட்ட பேசவே இல்லை, மூத்தா போகிற வரைக்கும் அபூபக்கர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு வருது. இப்போ நாமளாக தான் என்ன செய்வோம், எம்மாடி என்ன கோச்சிக்கிட்டாங்களான்னு நினைப்போம். அதை சொன்னதுலேருந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு 6 மாசத்துல பார்த்துட்டாங்க. மௌத்தா போகிற வரைக்கும் நீ யார்ட்டையும் பேசவில்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு ஃபாத்திமா பேசவே இல்லைன்னு வருது. இதுக்கு உஸ்தாத்மார்கள் எப்படி கருத்து சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த சொத்து சம்பந்தமா பேசலன்னு வைக்கணும்னு. பேசலன்னு அர்த்தம் பேசவே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு வார்த்தை தான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யல, சொத்து சம்பந்தமா பேசலன்னு அர்த்தம் வைக்கணும்னு வாங்க. நாம எப்படி அர்த்தம் வைப்போம், கோச்சிக்கிட்டு பேசல. அந்த கோச்சிக்கிட்டுன்றத பிராக்கெட்ல வச்சிருவோம். ஏன்னா நம்ம சிந்தனை அப்படி வரும். கோபித்து கொண்டு பேசலன்னு பயான் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா நம்முடைய ஆசிரியர்கள் எப்படி வைப்பாங்க அர்த்தம்னா, சொத்து சம்பந்தமாக அதுக்கு பிறகு என்ன செய்யவே இல்லை. அப்படியா, அப்படின்னா சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். இப்படிப்பட்ட அழகான கருத்துக்களை ஹசரத் பாடத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதனால ஹசரத் அவர்களுடைய பயான் என்ன செய்யணும்னா, மாசத்துக்கு ஒரு தடவை மேல் விஷயத்தில் உருதுல தான் பண்ணுவாங்க. எங்களுக்கு பாடத்தில் தமிழ்லேயே நடத்துவாங்க, வாரத்தில் ஒரு தடவை உருதுல நடத்துவாங்க. அவங்க ஊர் மேல் விஷயம் அங்கே வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா பயான் பண்ணுவாங்க. அந்த பயான்களை ரெக்கார்ட் பண்ணி அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அதை தமிழாக்கம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. காஷ்மீரில் முதல் பாகம் வந்துருச்சு, 2வது பாகம் இப்போ வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். இதை அனைவர்களும் வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய். இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதை படித்து பலன் பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கு வழங்குவானாக.